ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மித்ரன் ஃபுட்ஸில் மிளகாய் தூள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தனியா, மிளகாய், மஞ்சள் காய வச்சு எடுத்துக்கிறோம். அது கூடவே சில மசாலாக்களை நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். முதல்ல சீரகத்தை வறுத்து எடுத்துக்கிறோம். குழம்பு மிளகாய் தூளுக்கு எப்போவுமே சரி சீரகம் கண்டிப்பாக போடுவாங்க. அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சீரகத்தை வறுத்து எடுத்துக்கிறோம். இது கூடவே சோம்பு டைஜஷன் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சோம்பு வாசனையும் நல்லாயிருக்கும். குழம்பு வைக்கும் போது மசாலா வாசனை வராது, ரொம்ப சோம்பு வாசனை உங்களுக்கு தெரியாது. அது வறுபட்ட பிறகு நம்ம மிளகையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். மிளகு பொரியணும். பொரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா மிளகை நம்ம எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டோம். ரொம்ப வறுக்கக்கூடாது. ரொம்ப வெந்தயம் வறுந்துருச்சு அப்படின்னா கசப்பு எடுக்கும். அதனால் வெந்தயம் ரொம்ப சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு மீடியம் வந்தவுடனே நம்ம வெந்தயத்தை நிறுத்திடுறது நல்லது. இப்போ வெந்தயத்தை நம்ம எடுத்துடுறோம். வெந்தயத்தை எடுத்த பிறகு பெருங்காயம் கூட வறுத்து தான் போடணும். ஏன் அப்படின்னா ஈரத்தன்மை இருக்கும் பொழுது மிளகாத்தூள்லாம் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டால் குழம்பு திக்கு கொடுக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். கடலைப்பருப்பையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். துவரம்பருப்பு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதை யூஸ் பண்ணும்போது. துவரம்பருப்பு அதுக்கு அடுத்தது காஞ்ச கருவேப்பிலையை காய வச்சுருக்கோம், இருந்தாலும் வறுத்து எடுத்துக்கிறோம். இதெல்லாம் போட்டு மிஷினில் அரைச்சி ரொம்ப டேஸ்டான நல்ல கலர்ஃபுல்லான மிளகாத்தூளை அரைச்சி எடுக்கிறோம். இந்த மாதிரி மிளகாத்தூள் வேணும்னா மித்ரன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்கள்.